Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மூசூர், கீழ்குப்பம், காவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைக் கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி கலந்து கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கல்பாக்கம் அடுத்த வயலூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இதில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். சாத்தப்பாடி கிராமத்தில் பிரசாந்தி, சிவக்குமார் தம்பதியரின் வீட்டில் எதிர்பாராமல் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் முழுமையாக எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் நிவாரணமும் வழங்கினார்.